ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் இந்த ரயில்வே என்டிபிசி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா அதற்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஏன்னா எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக தான் அந்த கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதோட ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 தான் சொல்லியிருக்கோம். அந்த ரயில்வே எக்ஸாமோட கம்ப்ளீட் ஸ்டடி பிளான், அதோட புக் டீட்டெயில், சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே பிடிஎஃபாக இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான். அந்த ஸ்டடி பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதோட பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதிலே அந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்கும். பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட கடைசியில் அந்த ஸ்டடி பிளான் பற்றி பார்ப்போம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த rrbapply.gov.in அப்படின்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா RRB சென்னைக்குள்ளே போய் அந்த என்டிபிசியில் அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் போனீங்கனாலும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இதில் வந்து லாகின், கிரியேட் அன் அக்கௌண்ட், ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரயில்வே எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணவே இல்லை, உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இல்லை போன தடவை நீங்கள் ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்குனாக்கா டேரெக்டாக நீங்கள் இந்த லாகின் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்லேருந்தே வந்துடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் அப்ளை அப்படின்னு சொல்லி போனாலும் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். லாகின் பண்ண சொல்லி ஆதார் வச்சு லாகின் பண்ணுறீங்களா இல்லைனாக்கா RRB அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுறீங்களான்னு இருக்கும். கீழே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற பேஜ் வரும். இதிலே ஒரு அலர்ட் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. என்னன்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க, போன எக்ஸாம் இல்லை இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த லாகின் டீட்டெயில் கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதிலே நீங்கள் ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க. புதுசாலாம் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதே டீட்டெயில் வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் புதுசாக தான் பண்ண போகிறீங்கனாக்கா ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் வரும். அதில் ஃபஸ்ட்டு நேஷ்னாலிட்டி இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் நேம், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நேமை இங்கே ரீடைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல எஸ்ஸா நோவான்னு கொடுத்துக்கோங்க. சேஞ்ச் பண்ணலன்னா நோன்னு கொடுத்துட்டு போயிடலாம். சேஞ்ச் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அந்த கெசட்டில் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை கீபோர்டை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில், அதாவது சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனில் ஃபாதர் நேம் இருக்கும், அந்த நேமை போடுங்க. இல்லை நீங்கள் ஸ்டேட் போர்டுனாக்கா அப்பா நேம்லாம் அதில் இருக்காது. உங்களோட ஃபாதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி டிசியில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மதர் நேமும் இதில் டைப் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் டீட்டெயிலில் உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா ஓடிபி வரும். அந்த ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஓடிபி மெயில் ஐடிக்கு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி மொபைல் நம்பரும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி, அதாவது ரீசார்ஜ்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அதுக்கு ஓடிபி சென்ட் பண்ணணும். அந்த ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகணும். இந்த இடத்துல ஜென்ரேட் மொபைல் ஓடிபின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த நம்பரும் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும். ஆதார் கார்டை வச்சு வெரிஃபை பண்ணுறீங்களா, அப்படி இல்லைனா உங்ககிட்ட டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அது மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். மேக்ஸிமம் பேர் ஆதார் கார்டு தான் வச்சுருப்பீங்க. ஆதார் மூலமாகவே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆதார் மூலமாக அந்த வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அந்த நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட ஆதார் கார்டோட எந்த ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரியேட் யுவர் பாஸ்வேர்டுன்னு வரும். உங்களுக்கே ஒரு பாஸ்வேர்டு நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு 8 லெட்டர் இல்லை 6க்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்சால ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். சிம்பிள் தான். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது சிம்பிள் தான். அடுத்து அப்ளை பேஜுக்குள்ளே போயிட வேண்டியதான். அந்த ஹோம் பேஜுக்குள்ளேயே மறுபடியும் நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல மறுபடியும் லாகின் வித் ஆதார் அப்படி இல்லைனா லாகின் வித் RRB அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். நீங்கள் ஆதார் வச்சு நீங்கள் லாகின் கொடுக்குறீங்கனாக்கா இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களோட ஆதார் ரெஜிஸ்டராக இருக்கிற நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவையும் டிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். அப்படி இல்லை உங்களோட RRB அக்கௌண்ட் மூலமா பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரோ இல்லைனாக்கா இமெயில் ஐடியோ அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்போ கொடுத்துருப்பீங்களா அந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட்ன்றதில் கேப்சாவில் டிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லி மறுபடியும் உங்களுக்கு ஓடிபி வரும். உங்களோட மெயில் ஐடிக்கு ஓடிபியா இல்லை மொபைலுக்கானு கேட்கும். ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கனாக்கா
மெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிடும். இந்த இடத்துல ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துலையுமே இருக்கும். ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டும். எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் செலக்ட் பண்ணணும். சென்னையா இல்லை திருவனந்தபுரமா பெங்களூரா அப்படின்னு சொல்லி அந்த ஜோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம சென்னை ஜோன் தான் செலக்ட் பண்ணுவாங்க. சவுத்துக்கு தெற்கில் இருக்கிறவங்க திருவனந்தபுரமும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் ரெண்டு இதையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட டேட்டா எல்லாமே ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்போ கொடுத்தது இதில் ஃபெச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்போ கொடுத்த டீட்டெயில் எல்லாமே வந்திருக்கும். அது இல்லாமல் சில டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. அதாவது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆகிட்டா இல்லையா, அன்மேரிடா மேரிடான்னு இதில் செலக்ட் பண்ணும். ரிலிஜன் செலக்ட் பண்ணும். உங்களோட மதர் டங் தமிழ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும். எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் வேணும்னு சொல்லி எக்ஸாம் வந்து கொஸ்டின் வந்து டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கும். இன்னொரு ஆப்ஷனாக என்ன லாங்குவேஜ் வேணும்னு கேட்பாங்க. இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பர்மனெண்ட் விசிபிள் மார்க் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது உங்கள் உடம்புல மச்சம் தழும்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட டிசியில் பாருங்கள். ஸ்கூல் டிசி அப்படின்னா காலேஜ் டிசியில் கொடுத்துருப்பீங்க. அந்த விசிபிள் மார்க்கை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 2 டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்ரிசர்வ் கொடுக்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு கொடுக்குறீங்கன்னா அதற்கான டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓபிசின்னு செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓபிசிக்குள்ளே கரெக்டாக வரீங்களா, எஸ்சி எஸ்டிக்குள்ளே கரெக்டாக வரீங்களான்னு பாருங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லைனாக்கா அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணுங்கள். இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. அப்படி இல்லை ஓபிசி கொடுக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட அந்த மாடிஃபை பண்ணுறப்ப ஓபிசி கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்ததுனாக்கா உங்களுக்கு ரிசர்வேஷன் அதிகமாக கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் அன்ரிசர்வ்டுன்னு கொடுத்து ஏஜ் லிமிட் கரெக்டாக இருந்ததுனாக்கா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கட்டாயம்லாம் இல்லை. ஓபிசி இருந்தால் உங்களுக்கு ரிசர்வேஷன் அதிகமாக கிடைக்கும். அதனால் இருந்ததுன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓபிசி கொடுக்குறீங்கன்னா ஓபிசி டீட்டெயில், அதோட என்ன கேஸ்ட்டு, அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர், அது மட்டும் இல்லாமல் யார் உங்களுக்கு இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி, எந்த டேட்டில் பண்ணாங்க, அடுத்து என்ன ஸ்டேட்டில் பண்ணாங்கன்னு சொல்லி ஆப்ஷன் வரும். அது எல்லாத்துமே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும். ப்ரெசென்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ். சப்போஸ் ப்ரெசென்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்ததுனாக்கா இந்த இடத்த டிக் பாக்ஸில் அந்த டிக்கு பண்ணிட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துலையும் வந்துடும். உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்து அதர் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்கும். எஸ்ஆர் நோவான்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டான்னு கேட்கும். எஸ்ஆர் நோவான்னு கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்தீங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு ரைட்டிங் எபிலிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஸ்கிரைப் வேணுமான்னு சொல்லி கேட்குறதுக்கு உங்களுக்கு ஸ்கிரைப் தேவைன்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைனா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நோ கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அடுத்து ரயில்வேல ஆல்ரெடி எம்ப்ளாயான்னு கேட்பாங்க. எஸ்ஆ நோவான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரண்ட்டாக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டான்னு கேட்பாங்க. ஜாபுக்கு போகலன்னா பிரச்சனை இல்லை. நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா. அடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். அதாவது நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஜென்ரல் ஓபிசினா 500 ரூபா ஃபீஸு, எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டா 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சி எஸ்டினா 250 ரூபா ஃபீஸு, எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாக்கா அந்த 250 ரூபாயுமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதனால் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அந்த அக்கௌண்ட் நம்பரு, மறுபடியும் அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும். என்ன பேங்க் நேமு, அதோட அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 2வது ஸ்டெப்பு ஓவர். அடுத்து 3வது ஸ்டெப்பில் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட 10th டீட்டெயிலாம் இதில் வந்திருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நாட் அவைலபிள்னு இருந்ததுனாக்கா அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துல வந்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குவாலிஃபிகேஷனில் பேச்சுலர் டிகிரின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேச்சுலர் டிகிரி டீட்டெயில் எல்லாமே கேட்கும். என்டிபிசி கிராஜுவேஷன் போஸ்ட்டுக்கு மினிமம் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அதனால் உங்களோட டிகிரி டீட்டெயில் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ன யூனிவர்சிட்டி, எப்போ முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல do you have typing proficiency in English or Hindi in computerன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட் 2 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்பாங்க. இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உங்கள்கிட்ட டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும்லாம் தேவையில்லை. அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட் தான் வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா போதும். அது நீங்கள் ஒரு நிமிஷத்தில் 40 வார்த்தை யாருனாலும் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி டைப் பண்ண முடியாது. அதனால் எஸ்ஏ கொடுத்துக்கோங்க. அந்த 2 போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போய் இந்த மெட்ரிகுலேஷன் கீழே ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் மொபைல்லையோ இல்லை டேப்லேயோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோக்கு அலோவ் பண்ணுதான்னு சொல்லி கேட்கும். அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும். அதாவது கேப்சர் லைவ் இமேஜ்னு ஒன்று, இன்னொன்று கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல் அப்படின்னு சொல்லி. அதாவது
நீங்கள் பிசியில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் கேமரா ஃபெசிலிட்டி இல்லைனாக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு QR கோடு வரும். இந்த QR கோடை உங்கள் ஃபோனில் போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா அந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் ஃபோனில் ஓப்பன் ஆகும். அது மூலிமா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப்பு அப்படி இல்லைனாக்கா பிசிலேயே நீங்கள் வெப்கேம்லாம் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோவை டேரெக்டாக நீங்கள் அதிலேயே கேப்சர் பண்ணிக்கலாம். அந்த கேப்சர் லைவ் இமேஜ் அப்படின்னு சொல்லி வந்தால் இந்த மாதிரி எலிஜிபிலிட்டிலாம் வரும். அதாவது கொஞ்சம் டார்க் கலரில் ஷர்ட் போட்டுக்கோங்க, லைட்டாக வெள்ளை கலர்லாம் ஷர்ட் வேணாம். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டு இந்த மாதிரி லைட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் லைவாக ஃபோட்டோ எடுக்கலாம். 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 தடவை தான் எடுக்க முடியும். அப்படி இல்லைனாக்கா மறுபடியும் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முதலேருந்துனாக்கா அப்ளிகேஷன் எல்லாமே கிடையாது, இந்த ஃபோட்டோ மட்டும் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவுக்கு நேராக வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அதை கேப்சர் பண்ணலனாக்கா உங்களோட இமையை ஒரு 2-3 தடவை பிளிங்க் பண்ணுங்கள், ஃபோட்டோ கேப்சர் ஆயிரும். கேப்சர் ஆகிடுச்சுனாக்கா அடுத்து சிக்னேச்சர் தான். சிக்னேச்சர் வந்து ஒரு 50 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி JPG ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் இமேஜும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ணி கிராப் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதை கரெக்டாக உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே கிராப் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துலாம். சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன், அதாவது இது வந்து ப்ரிஃபரன்ஸ், என்ன போஸ்டிங் உங்களுக்கு முதல்ல தேவை அப்படின்ற மாதிரி அந்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அந்த ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு பார்க்கணும். ஏஜ் லிமிட் வந்து எல்லாருக்குமே சேம் தான். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அந்த A2னாக்கா நீங்கள் கண்ணாடி போட்டுக்கக்கூடாது. வித்தவுட் கிளாஸ்லேயே 6/9 6/9 2 கண்ணிலே இருக்கணும். இதுவே அந்த B2 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கனாக்கா நீங்கள் வித்தவுட் கிளாஸ் கண்ணாடி போட்டுருக்கலாம். ஒரு ஐயில் 6/9 இன்னொரு ஐயில் 6/9 இருக்கணும். அந்த பைனாகுலர் விஷன் இந்த டெஸ்ட்டில் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? நீங்கள் கண்ணாடி போடாமல் இல்லை கண்ணாடி போட்டு லைட்டாக பவர் இருக்கனாலே நீங்கள் அதெல்லாம் பாஸ் ஆகிடுவீங்க. ஆனால் அந்த கலர் விஷன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி A2வில் பார்ப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. C2னா பிரச்சனை இல்லை, வித்தவுட் கிளாஸ் தான். நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கலாம், 6/12 இருந்தால் போதும். அதனால் C2க்கு எல்லாருமே எலிஜிபிள் தான். மேக்ஸிமம் கண்ணாடி போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான். சரி, அது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்குங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட B2 லெவல் தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசரை செலக்ட் பண்ணிக்கோங்க, சேலரி ஹை. அப்படி இல்லை A2 இருக்குனாக்கா ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாபோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை சேலரி ஜாப் தான். உங்களால் அந்த டைப்பிங் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ண முடியும்னாக்கா அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். அது எல்லாத்தையுமே இந்த ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல அந்த போஸ்டிங் எல்லாமே ஆர்டராக வந்துடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இந்த ஆர்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே இந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளேஸில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாக்கா அப்ளிகேஷன் ப்ரிவியூ ஆகும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கனாக்கா இந்த இடத்துல டிக்ளரேஷனில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா போதும். நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்துக்கோங்க. அந்த செலக்ட் பண்ண அந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கரெக்டான ஆர்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அலர்ட் காட்டும், கரெக்ஷன்லாம் இதில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அதாவது கரெக்ஷன் இப்போ உடனே பண்ண முடியாது, அந்த மாடிஃபிகேஷன் டைமில் பண்ணலாம். அதுவும் நீங்கள் எந்த ஆர்ஆர்பி சூஸ் பண்ணுறீங்க அந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டில் கொடுத்த டீட்டெயிலாம் மாற்ற முடியாது. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டாக இருக்குனாக்கா சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும். அடுத்து ஃபீஸ் கட்டணும். OBC ஜென்ரல்னாக்கா 500 ரூபா ஃபீஸு, மற்றவங்களுக்கு 250 ரூபா ஃபீஸு. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பே வித் SBI இபே அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கனாக்கா அப்ளிகேஷன் ஓவர். அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள் தான், இதில் தப்பாக வரதுக்கு வேலை கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் கரெக்டாக இருக்கீங்களா, ப்ரிஃபரன்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் லேப்டாப் பிசியில் அப்ளை பண்ணுங்கள். அதில் ஃப்ரண்ட் கேமரா இருந்ததுனாக்கா இன்னும் பெஸ்ட்டு. அப்படி இல்லைனாக்கா அந்த QR கோடு மூலிமா மொபைலில் சூஸ் பண்ணி அது மூலிமா இமேஜ் கேப்சர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா JEE-க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தொடர்ந்து ரயில்வேலேருந்து எக்ஸாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் தொடர்ந்து ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் இந்த ரயில்வேயோட NTPC JEE செக்ஷன் கண்ட்ரோலர், NTPCயோட கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் எல்லா போஸ்ட்டுக்குமே கம்பைண்டான ஒரு கிளாஸ் பேட்ச் டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே சேம் தான். அதே மேக்ஸோட எல்லா டாபிக், ரீசனிங்கோட எல்லா டாபிக், ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக் எல்லாமே படிக்கணும். செக்ஷன் கண்ட்ரோலருக்கு மட்டும் ஜென்ரல் ஸ்டடிஸ் வராது, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் வரும். அதனால் காமனான ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். போன வாரம் தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் தான். அதனால் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும்.
அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்ச் பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸோட ஒரு 22 டாபிக் உண்டு. அதற்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ரீசனிங்கோட ஒரு 28+ டாபிக், அதற்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே கொடுத்துருவோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் 2019 நடந்த ஒரு 115 செட்டோட கொஸ்டின் பேங்க், அது இல்லாமல் போன வருஷம் கண்டக்ட் பண்ண ஒரு 57 கொஸ்டின் பேப்பரோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 101 டாபிக் இருக்கிற புக் PDF எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் புக் வந்து தமிழில் மட்டும் தான் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸுமே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது இல்லாமல் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே தேவையான புக்ஸ் PDF எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா NCERT அண்ட் SCERT ரெண்டுத்துமே பேஸ் பண்ணி அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். மெட்டீரியல் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் மார்ச் 2025 எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் PDF எல்லாமே கொடுத்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் இன்னும் சொல்ல சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஒரு 200 நாள் வரைக்குமே படிக்க டைம் கொடுப்பாங்க. அதனால் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் 8903716083 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த PDFல கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். அதாவது மேக்ஸ், ரீசனிங், ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக்ஸ், இது எல்லாத்துக்குமான கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே கொடுப்போம். எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த PDFல கொடுத்துருப்பேன். வேகன்சி, அதோட சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே, ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான், அந்த டாபிக் எல்லாத்தையுமே ஒரு 5 டாப்பிக்காக மொத்தமாக பிரித்து என்னன்னைக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 120 நாளுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். மேக்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு, ரீசனிங், GS, கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 செஷனாக பிரிச்சுருக்கிறோம். எல்லா டாப்பிக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லுமே கொடுத்துருப்போம். இந்த PDFல எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 120 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னென்ன படிக்கணும், அதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் எல்லாமே இதில் கொடுத்துருப்போம். அது முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட PDFோட இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே கொடுத்துருப்போம். அரசியலமைப்பு, அது இல்லாமல் வரலாறு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி எல்லா டாபிக், அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கான புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே கொடுத்துருப்போம். எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டே நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் அந்த குரூப்பில் கிடைக்கும். இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. தொடர்ந்து ரயில்வே இருந்தால் அடுத்த அப்டேட் கொடுத்தோன்னே கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்தோடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.